ஏயர்கோன் கலிக்காமர். இவர் 63 நாயன்மார்கள் வரிசையிலே 12வதாக குறிப்பிடப்படுகின்றார். இவரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் சொல்லும் பொழுது, ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன். அந்த கலிக்காம நாயனாருடைய அடியவர்களுக்கும் நான் அடியேன் என்று சொல்லுகின்றார். இவர் சோழ நாட்டிலே காவிரி ஆற்றின் வடகரை கீழ்ப்பால் உள்ள திருப்பெருமங்கலம் என்ற ஊரில் பிறந்தவர். நல்ல பெரிய வசதியும் வாய்ப்பும் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தவராக வாழ்ந்து வந்தார். பின்னாலே நாம் பார்க்க போகின்ற மாரக்கஞ்ச நாயனார் என்பவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர். இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு இறைவனிடத்திலே மிகுந்த அன்பும் பற்றுதலும் பக்தியும் நிறைந்திருந்தது. இறைவனை நம்மை விட பல படி மிக உயர்ந்தவராக வைத்து போற்றக்கூடிய பாவனை இருந்தது. அதனால தான் தாச மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் பக்தி வகைகளில் ஒன்றாக சொல்லப்படும். இறைவன் ஆண்டான், நான் அடிமை என்று தாசானு தாசனாக தன்னை நினைத்து கொள்ளக்கூடிய மனோபாவம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவருக்கு சுந்தரர் சக மார்க்கத்திலே இறைவனை தோழனாக பாவித்து தனக்கு வேண்டியதையெல்லாம் செய்யும்படியாக அங்கும் இங்கும் அலைய வைத்தது சிறிது கூட மனதிற்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக அவருடைய காம இச்சையை பூர்த்தி செய்வதற்காக பறவையார் இடத்திலே தூது நடக்க செய்த நிகழ்ச்சி இவருக்கு இம்மி அளவு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. எவ்வளவு திமிர் இருந்தால், எவ்வளவு ஆணவம் இருந்தால் தேரோடும் வீதிகளிலே எம்பெருமானை இப்படி நடையாக நடக்க வைத்திருப்பான். அவனெல்லாம் ஒரு பக்தனா, அவனெல்லாம் ஒரு இறை அடியவனா என்று மிகவும் குறைவாக எண்ணி வந்தார். சிவபெருமான் தன்னுடைய உற்ற தோழன் என்று அறிமுகப்படுத்திய சுந்தரருக்கும் நம் தமர் ஊரன் என்று நொடித்தான்மலை பதிகத்திலே இந்திரனுடைய ஐராவத யானையை அனுப்பி அவரை திருக்கைலாயத்துக்கு அழைத்து வருகின்றார் சிவபெருமான். அப்போ குழுமி இருந்த 33 தேவர்களும் இவர் யார், இவர் யார், இவருக்கு ஏன் இத்தனை மரியாதை, சிவபெருமானே அவரை எதிர்கொண்டு அழைக்கின்றாரே என்று மனதிலே சிலர் நினைக்கின்றார்கள், ஒரு சிலர் வாய்விட்டு கேட்கின்றார்கள். அப்போ சிவபெருமான் சொல்லுகின்றார், நன் தமர் ஊரன், என்னுடைய ஃப்ரெண்டு அவன் திருவாரூரில் பிறந்தவன், ஊரன் என்று அறிமுகம் செய்கின்றார். அப்படிப்பட்ட சுந்தரருக்கும் தன்னிடத்திலே தொண்டு ஊழியம் செய்து அடியவராக இருக்கக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கும் இடையிலே இந்த பகைமை உணர்வு இருக்கக்கூடாது. இருவரும் நல்ல நண்பர்களாக பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு தீர்க்க முடியாத சூளை நோயை கொடுக்கின்றார். பின்னர் அவருடைய கனவிலே சென்று இந்த சூளை நோயை சுந்தரர் ஒருவரால் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகின்றார். இவருக்கு கோபம் தாங்க முடியாமல், அப்படி அவர் கையால் தான் என் நோய் போக வேண்டும் என்றால் இந்த நோயும் இந்த வயிறும் சேர்ந்து போகட்டும் என்று வயிற்றை கிழித்து உயிரை மாய்த்து கொள்கின்றார். இதே நேரத்தில் சுந்தரருடைய கனவிலே போய் சொல்லுகின்றார், ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோய் வாட்டி வதைக்கின்றது, உன் ஒருவனால் மட்டும்தான் அதை தீர்த்து வைக்க முடியும், உடனடியாக நீ
அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். சுந்தரரும் வேகமாக புறப்பட்டு வருகின்றார். அதற்குள்ளே இங்கு விபரீதமான முடிவு எடுத்து ஏர்கோன் கலிக்காம நாயனார் தன்னை மாய்த்து கொள்கின்றார், வயிற்றை கிழித்து. அவருடைய துணைவியாருக்கு சுந்தரர் ஊர் எல்லையில வந்து விட்டார் என்ற செய்தி கிடைக்கின்றது. வீட்டிலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை, வந்திருக்கக்கூடிய சைவ பெரியவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக உற்றார் உறவினர்களை அந்த அம்மையார் அனுப்பி வைக்கின்றார். அவர்களும் சுந்தரரை அழைத்து கொண்டு வருகின்றார். வந்தவர், அம்மா உங்களுடைய துணைவர் என்ன செய்கின்றார், அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் கண்டிருக்கின்றதா, நன்றாக இருக்கின்றாரா என்று விசாரிக்கின்றார். அப்போ அந்த அம்மையார் உறுதியான உள்ளத்தோடு சொல்லுகின்றார், ஆம் அவர் இருக்கின்றார், இப்பொழுது உடனடியாக அவரை அழைத்து வர முடியாது என்று சொல்லுகின்றார். ஓ சுந்தரர், எனக்கு ஏதோ விபரீதம் நடந்தது போல் தோன்றுகிறது, உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்க அந்த அம்மையார் சொல்லிவிடுகின்றார். அப்போ சுந்தரர் மிகவும் மனம் நொந்து போய், இந்த கீழ்மகன் என்று எண்ணிய காமுகன் என்று முத்திரை குத்திய என்னை பார்ப்பதற்கு கூட விருப்பம் இல்லாமல் எந்த குறு வாளை கொண்டு வயிற்றை கிழித்து உயிரை மாய்த்து கொண்டாரோ அதே வாளால் நானும் உயிரை மாய்த்து கொள்கின்றேன், எனக்கு இனி இந்த உலகில் வாழ விருப்பமில்லை என்று சொல்லி தானும் சாவதற்கு முயற்சிக்க வாளை எடுக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் காட்சி தருகின்றார். இறந்தவரும் உயிர் பெற்று எழுகின்றார். ஏர்கோன் கலிக்காம நாயனாரிடம் சுந்தரருடைய முற்பிறவியை பற்றி, அவர் அணுக்க தொண்டராக இருந்து கமலினி அணிந்திதை என்ற 2 பெண்கள் மீது பார்வையை ஒரு நொடி பொழுது செலுத்தியதால் அவருக்கு ஏற்பட்ட இந்த மண்ணுலக பிறவியையும், அவர்களே 2 பெண்களாக இங்கு வந்தார்கள் என்ற கதையெல்லாம் சொல்லி சமாதானம் செய்விக்கின்றார். அதன் பின் இருவரும் உற்ற நண்பர்களாக மாறுகின்றார்கள். சில காலம் சுந்தரர் பிறந்த திருவாரூருக்கு வந்து அந்த ஈசனை தரிசனம் செய்து அங்கேயே தங்கி இருக்கின்றார் ஏர்கோன் கலிக்காம நாயனார். அதன் பின்பு ஒவ்வொரு திருக்கோயில்களுக்காக சென்று தலந்தோறும் வழிபாடு செய்து தன்னுடைய பிறந்த ஊருக்கே வருகின்றார். இறுதியிலே சுந்தரர் ஒரு கருத்துப்படி, சிவபெருமான் தன்னுடைய அழகிய சுந்தர வடிவத்தை கண்ணாடியிலே பார்த்து மயங்கி சுந்தரா வருக என்று சொன்ன பொழுது அந்த பிரதிபிம்பமே கண்ணாடிக்குள் இருந்து வெளிவந்ததுதான் சுந்தரர் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி இறைவனுடைய சாரூபமாக அவருடைய ரூபமேனியை போன்றே இருக்கக்கூடிய சுந்தரரும் ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய சாயுஜ்ய முக்தி நிலையை அடைகின்றார்கள் என்று அவர்களுடைய வரலாறு குறிப்பிடுகின்றது. நாளை தொடர்ந்து ஏனாதிநாதர் என்பவர் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.